இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 5வது காரியம், நான் கர்த்தருடைய சார்பில இருந்தால், 5வது காரியம், நமக்கு எதிராய் அனுப்பப்பட்ட தீய காரியங்களை அனுப்பியவர்களுக்கே திருப்பி விடுவார். ஆமென். அனுப்பியவர்களுக்கே திருப்பி விடுவார். எந்த தீய காரியங்கள் யாரு அனுப்புனாங்களோ அந்த தீய காரியத்தை திருப்பி அங்கவே அனுப்புவார். சோ ஒருத்தர் நமக்கு சமாதானம் இல்லாம ஆக்குறாங்க. நல்லா கவனிங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ஏற்பட்டிருக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம சமாதானமா இருக்கக்கூடாது நினைச்சிட்டாங்கனாக்கா, அதை எப்படியாச்சும் சுத்தி வளைச்சு கிளச்சு அந்த போன் வழியா போட்டுருவாங்க நம்மளுக்கு, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வழியா போட்டுருவாங்க, சொந்தக்காரங்க வழியா போட்டுருவாங்க, கூட பிறந்தவங்க வழியா போட்டுருவாங்க. அது எப்படியோ நம்ம காடுக்கு திடீர்னு போன் பண்ணுவாங்க. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு மெதுவா ஆரம்பிச்சு, அப்புறம் அது என்னது, அந்த காரியம் வந்தது இல்ல, அந்த காரியம் நடந்தது, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க உன்னை பத்தி இப்படி பேசுறாங்க, முடிஞ்சிச்சா கதை, அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமா உங்களுக்கு? தூக்கமே வராது இல்ல. இதேதான். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க செய்யாதத அன்னைக்கு நைட்டு உங்களை செஞ்சிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நியூஸ் அனுப்பி உங்க காதுல விழ வச்சு அதை செய்யறாங்கனாக்கா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க உட்கார்ந்து அழாதீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது உங்களை பத்தி பேசிட்டாங்களேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. குடும்பமா உட்காந்து நடு வீட்டுல உட்காந்து புலம்பிட்டு இருக்காதீங்க. எல்லா குடும்பமா உட்காந்து ஒரே ஜபம், ஆண்டவரே இந்த இரவுல எங்களை சமாதானம் இல்லாம ஆக்கிட்டாங்க, இதே அவங்களுக்கு நான் திருப்பி அனுப்புறேன். அடுத்த நாள் நீங்க சந்தோஷமா போவீங்க. அனுப்பின கும்பல் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் எதுக்கு இப்படி செஞ்சேன், என் வாழ்க்கையில சமாதானம் போயிடுச்சே. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய உண்டுங்க. இவங்க நண்டு தோற்கா மாதிரி அப்படியே சைட்லயே வருவாங்க, நண்டுங்க மாதிரி இப்படி சைட்லயே போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிதான் அவனை கர்த்தர் நம்ம சார்பில் இருந்தானாக்கா நம்மளை எதிர்த்து வரவங்களுக்கு எல்லாம் பயப்படவே கூடாதுங்க. இந்த வசனம் நான் படிக்கும் போது என்னை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுச்சு என்னுடைய வாழ்க்கையில. இந்த வசனத்தை நான் காட்டி கொடுக்குறேன். இப்படி ஒரு வசனம் இருக்குதான் நீங்க ஒருவேளை கேட்கலாம். திருப்பி அனுப்பி விடுங்க. என்ன சமாதானம் இல்லாம பண்ணியா? ஓகே, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னை சமாதானம் இல்லாம ஆக்கிட்டாங்க, வீட்டுக்குள்ள என்னை திட்டிட்டு போறாங்க, என்கிட்ட சண்டை போடுறாங்க, போன் மூலமா யார் மூலமா எனக்கு தீய காரியம் எல்லாம் செஞ்சு அனுப்புறாங்க, எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஐ வில் பிளாக் திஸ், நான் இதை பிளாக் பண்ணிடுறேன், நான் திருப்பி அங்க அனுப்புறேன் ஆண்டவரே சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். என்னன்னாக்கா, நெகேமியா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, எங்கள் தேவனே, அங்க பாருங்க, அலங்கத்தை கட்டுறதுக்காக நெகேமியா அவ்வளவு பாடுபடுறாரு.